ஹாய் ஆல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம், ஷார்ட் போலிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் ரெகுலர் இன்டர்வல் வந்து கிளைண்ட் வந்து சர்வர் கிட்ட ஏதாச்சும் மெசேஜ் இருக்கா, ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஸோ ஃபார் ரெகுலர் இன்டர்வல் கிளைண்ட் வெயிட் பண்ணி இது கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த லாங் போலிங்னா என்னதுனாக்கா, கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃப்ரம் சர்வர் சைட் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கான்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து ஓகே 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடச்சுன்னா அனுப்புவீங்க. இல்லாட்டினா 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நோ ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிடுங்க. இங்கே இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே திருப்பி இன்னொரு ரெக்வஸ்ட் அரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் எப்படின்னா நீங்கள் ஒரு சம் ரெகுலர் இன்டர்வல் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் அட் தி சர்வர் சைட். ஓகே, ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா அதே கோடு தான். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வெயிட் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ சர்வர் சைடில் நான் வெயிட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா நான் அந்த கெட் லேட்டர் மெசேஜிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா நான் அனுப்புகிறேன். ஓகே, பட் இதில் கான்செப்ட் என்னதுன்னா இதில் நீங்கள் சர்வர் சைடு தான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை ரன்னிங் திஸ் அண்ட் லெட்ஸ் சி. ஓகே, ரன் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரூனோவில் போய் நான் வந்து ஓகே நான் ஒன்றுன்னே கொடுப்பேன். ஓகே, இன்டர்னல் சர்வர் எரர் அடிக்குது, டைம் இஸ் நாட் டிஃபைன்ட், இம்போர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஃபைன், கெட் லேட்டஸ்ட் மெசேஜ் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கனால அது ஒன்று வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிபியை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற டிபியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லாங் போலிங். ஸோ இதில் டெலீட் கட் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா சம் செகண்ட்ஸ் எனக்கு இங்கே வெயிட் பண்ணுதா. ஸோ இதுதான் நடக்கும். ஓகே, ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அனுப்புவோம், இல்லாட்டினா அனுப்பாது. ஓகே, ஸோ இங்கே அதுதான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த லாங் போலிங்கில் இது வந்து சர்வர் சைட் உங்களுக்கு அந்த வெயிட் நடக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் another 10 more seconds. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நோ மெசேஜஸ் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், நோ நியூ மெசேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஃப்ளோ. ஸோ 30 செகண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் திருப்பி ஒரு இன்டர்வல் விட்டு கால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து சர்வர் சைட் நீங்கள் வெயிட் பண்ணி இது கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ நவ் வாட் வி கேன் டூ இஸ் லைக் நம்ம வந்து ஸோ நவ் வாட் வி கேன் டூ இஸ் லைக் நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் நியூ மெசேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வெயிட்டிங் ஃபார் நியூ மெசேஜ்னே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் ஆர் சம்திங் உங்களுக்கு இது வந்து இதுவாகும். இப்போ நான் வந்து இங்கே 30 செகண்ட்ஸ்க்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கால் போயிருக்கு. ஓகே, பட் யூ டிடன்ட் கெட் எனி ரெஸ்பான்ஸ் அஸ் ஆஃப் நவ். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நோ நியூ மெசேஜஸ். இந்த மெசேஜ் வந்த உடனேயே இன்னொரு ரெக்வஸ்ட் ட்ரிகர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் வருதோ இல்லையா உங்களுக்கு வந்து அது அப்படியே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஸோ அந்த மெசேஜ் இந்த ரெஸ்பான்ஸ் வந்த உடனே அடுத்த ரெக்வஸ்ட் ட்ரிகர் ஆகும், மெசேஜ் வந்தோடனே அடுத்த ரெக்வஸ்ட் ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு டெஸ்ட் இது வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு நம்ம அதில் பார்ப்போம். ஓகே, ஸோ பைதான் டெஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் வந்து ஓகே இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ அது அந்த இது வந்து என்னால் நீங்கள் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே,
ஸோ இதுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதுனாலும் நீங்கள் எழுதலாம். இல்லாட்டினா இல்லை எனக்கு பீரியடிக்காக நான் செக் பண்ணிக்கிறேனாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லாங் போலிங்கிற ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இது அட்வைசபுளா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. ஓகே, இதுக்கு நீங்கள் ஷார்ட் போலிங்கே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஷார்ட் போலிங் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்டர்வலுக்கு நீங்கள் ஹிட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு எப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் சம் எழுதிக்கலாம். பட் வெதர் திஸ் அப்ரோச் இஸ் குட் ஆர் நாட்னு கேட்டிங்கனாக்கா நாட் குட். ஓகே, ஸோ திஸ் ஒன் மேபி இஃப் யூ ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் யா, ஸோ வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக இப்போ ChatGPT கூட சர்வர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகே, ஸோ நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஆல், பை.